இரவு நேரத்தில் ஓதக்கூடிய விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்குள் நேர இருக்கின்ற எதிரிகளின் தாக்கம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எதிரிகள் நமக்கு இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க. நமக்கு எதிரிகள் இல்லைன்னு, எதிரிகளை நீங்களா போய் வாங்காட்டாலும் அவனா உருவாகுவான். சூராவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு பெரிய பரக்கத்து என்னென்றா, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள், அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம். ஆல இம்ரான் சொன்னாலே இம்ரானின் சந்ததிகள், ஒரு பாசிட்டிவான தலைப்பு. இம்ரானின் பிள்ளைகள், இம்ரானின் குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த இம்ரானின் குடும்பத்தில் அல்லாஹு தாலா பல நபிமார்களை தோற்றுவித்தான். இன்னும் சொல்ல போனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபிக்கு ஈக்குவலான ஒரு 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 அழகான பெண்மையை அல்லாஹு தாலா இம்ரானுடைய மகளாக தந்தார். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே. இம்ரானின் வழித்தோன்றர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ற மக்களை போல அல்லாஹ் எனக்கும் என் மக்களுக்கும் குழந்தை செல்வங்களை தர வேண்டும் என்று ஒருவர் நாடினாரேயானால் சூரா ஆல இம்ரானை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது தனக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ ஓதிக்கொண்டு பிரார்த்தனை செய்யும் போது அதிசயத்தக்க விதத்தில் அல்லாஹ் அவருக்கு குழந்தை செல்வத்தை அருள்வதற்கும் அந்த ஆல இம்ரான் ஒரு காரணமாக அமைகிறது. எல்லா சூறாவையும் நான் சொல்ல வரல, 114 சூறாக்கள் இருக்கின்றன. குறிப்பிட்டு உங்களுக்கென்று நம்ம வாழ்வாதாரத்திற்கென்று மிக தேவையான ஒரு சில சூறாக்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ந்த லாபமின்மை, வியாபாரம் முடங்கி போறது, கஷ்டமாக நஷ்டமாக வாழ்க்கை உருண்டோடுறது, பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது, பொருளாதாரமே இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற மக்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பெரிய வரம் சூரா வாக்கியா. இன்னைக்கு ஓதனம் பாருங்க அந்த சூரா. இந்த சூறாவை நீங்க மக்ரிப் தொழுகைக்கு பிறகு, நேரம் கிடைத்தால் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு, இல்லைன்னா நீங்க படுக்க போக முன்னாடியே வாக்கியா ஓதிடு. வாக்கியா இல்லாத நாள் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க நீங்க வாக்கியாவை உங்களுடைய வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், பொருளாதார ரீதியில குரானை பக்கத்துல வச்சு சொல்ற ஒரு விழுக்காடு கூட குறைவில்லாமல் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். பெரிய கோடி கோடியா கொண்டு கொட்டுறது அல்ல இது. தண்ணீரை உன்ற அந்த லைஃப் இருக்குது பாருங்க, அதுதான் கோடிக்கு மேலானது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில நிக்கல, கடனு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாம, குறைவான சம்பாத்தியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தாலும் நிறைவான நிம்மதியை சூரா வாக்கியா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து பெற்று தந்துவிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூரா முல்க், அதையும் நினைப்போம். சூரா முல்குடைய சிறப்பே தனி. ராக்காலங்களில் முஹம்மது ரசூலுல்லாவுடைய இபாதத்துக்களை பட்டியலிடக்கூடிய சஹாபாக்கள், புகாரில வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் சூரா துஹானையும் சூரா முல்கையும் ஓதாத நாள் கிடையாது. சூரா துஹான்னு ஒண்ணு இருக்கு, இலகி ரொத்துன்ற ஜுஸ்ஸுல வரும், ஓதிருப்பார் ஹாஃபிஸ். அந்த சூரா துஹானையும் சூரா முல்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாத நாள் கிடையாது. இந்த சூரா துஹான்னா புகைன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய அடையாளமாக இந்த உலகம் புகை மண்டலமாக காட்சியளித்து அதன் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படும். உலகத்தை முடிக்கிறதுக்கு கிளைமேக்ஸுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்டா, வெறுமன்ன தஜ்ஜால் அப்படி இப்படின்லாம் சொல்றானா இல்லையா? அதே போல புகை மண்டலத்தை ஏற்படுத்துவான். எப்படி கொரோனா வைரஸை நாம எதிர்பாராத நிலையில் கண்ணுக்கு தெரியாமல் பரவ வைத்தானோ, அதே போல மனிதன் எதிர்பார்க்காத ஒரு நாளில் புகை மண்டலமாக காட்சி தரும். அந்த புகை மண்டலமாக காட்சி தருவது மேகத்தை போல வெயில் வந்தவுடனே மாறுது அப்படின்லாம் இல்லை. அந்த புகை மண்டலமாகத்தான் இருக்கும். அதன் காரணமாக மக்கள் மூச்சடைத்து கண் தெரியாதவர்களாக ஒரு வாழ்க்கையின் ஒரு மாதிரி தாறுமாறான வாழ்க்கையில பாதி பேர் என்ன செஞ்சிருவாங்கடா, இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த சூரா துஹானை ஓதும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயங்கரங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்புகிறார். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. எப்படி பயங்கரத்தை ஏற்படுத்தக்கூடிய புகையை அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த துஹானை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, இரவு நேரத்தில் ஓதக்கூடிய விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்குள் நேர இருக்கின்ற எதிரிகளின் தாக்கம்,
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எதிரிகள் வந்து நமக்கு இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க. நமக்கு எதிரிகள் இல்லைன்னு, எதிரிகளை நீங்களா போய் வாங்காட்டாலும் அவனா உருவாகுவான். உங்களுடைய பாப்புலாரிட்டி இருக்குது பாருங்க, அதை பார்த்து கருவருக்கு துடிப்பான். உள்ளத்துல இப்லீஸின் ஆக்கிரமிப்பு என்ன செய்யும்னு சொன்னா, நம்மளை பத்தி ஒரு தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும், நிம்மதியா வாழ விட மாட்டான். இந்த மாதிரி நபர்களிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க இது போன்ற சூறாக்களை ஒரு பெரிய ஆயுதமாக இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துங்க. முடக்கி விட்டுரும். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் சதியை அவன் பக்கமே திசை திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா முல்க், கபருடைய வேதனையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வேதனையிலிருந்து முழுமையாக பாதுகாக்கும், முழுமையாக பாதுகாக்கும். சூரா தபாரக்க மட்டுமே தினசரி ஓதக்கூடிய விளக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் ஒரு கல்ல 2 மாங்காய், 2 in 1. கபருடைய வாழ்க்கை நமக்கு நல்லா இருந்தா அதுக்கு அப்புறம் உள்ள எல்லாமே நல்லா ஆயிடுமே. கபர் தான் முதல். அபூபக்கர் நாயகம் கபரை பற்றி சொல்லும் போது கதறி கதறி அழுவாங்க. நரகத்தை பத்தி சொல்லும் போது ஒரு பெருசா அழுவ மாட்டாங்க. அப்ப கேட்கப்பட்டது, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொன்னாங்க, இது முதல். இந்த முதலில் நான் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு எனக்கு எல்லாமே வெற்றி தான். ஆகிரத்து வெற்றி தான், விசாரணையும் வெற்றி தான், எல்லாமே வெற்றி தான். அதனாலதான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப தபாரக்கல்லதி சூரா கபரின் வேதனைகளிலிருந்து காக்க வல்லதாக இருக்கிறது சகோதரர்களே. ரொம்பவும் பரிச்சயமான யாசீன். உடைய ஆஜத்துக்களை எல்லாம் விரைவில் அல்லாஹ்விடமிருந்து பெற்று வந்துவிடும். சொன்னார்கள், புகாரில் வருகிறது, காலை நேரத்தில் அல்லாஹ்வை நம்பியவனாக ஒருவன் யாசினை கொண்டு அந்த காலை பொழுதை ஆரம்பித்தானேயானால் அன்றைய தேவைகள் எதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி விடுகிறான். அது என்ன தேவையோ அதை நிறைவேற்றி விடுகிறான் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நாம் அதிகமாக 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 நேசிக்கக்கூடிய சூரா ஃபலக், சூரா நாஸ், இந்த 2மே பெருத்த ஆயுதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சூனியத்தையே உடைத்தெறிந்த சூறாக்கள் 2 சூறாக்களும். நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சில நேரத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய கேடுகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. இது போன்ற விஷயங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க சூரா ஃபலக்கை, சூரா நாஸை பயன்படுத்துங்கள். ஒரு சஹாபியை பற்றி சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், எப்போதுமே இவர் சூரா அஹதை ஓதி கொண்டிருக்கிறார், இஹ்லாஸை ஓதி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அஹத மகரிப்லையும் ஓதுறார், இஷாலையும் ஓதுறார், ஃபஜ்ர்லையும் ஓதுறார். மொத்தத்துல அவர் அதிகமாக அதைத்தான் ஓதிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த சஹாபியை பற்றி சொல்லப்பட்டது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாங்கன்னு சஹாபாக்கள் நினைச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரா இஹ்லாஸை அவர் பிரியப்படுறதுனால அந்த இஹ்லாஸிற்குரிய அந்த அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. இஹ்லாஸ் தௌஹீதை உள்ளத்துல எப்போதுமே குடியமர்த்திடும். சில நேரத்துல நமக்கு என்ன தெரியுமா சொல்லி, என்ன அல்லாஹ் என்னத்தை எவ்வளவு துவா கேட்கிறேன், எவ்வளவு வாழ்க்கை அவளுக்காக எவ்வளவு செய்யறேன், என்னதை போட்டு செய்யறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிற்க, ஒரு குஃப்ரை ஷைத்தானால் ஏற்படுத்த முடியும். அவன் கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி இறைவனை பற்றி உள்ள அவநம்பிக்கை இப்லீஸால் போட முடியும். அதை விட்டும் ஒருவன் பாதுகாப்பு பெற வேண்டும் எனில் அல்லாஹ்வுடைய தௌஹீதை, பார்க்கறதுக்கு என்னமோ சின்ன சூறா தான், ஆனா அது தரக்கூடிய பெனிஃபிட் என்பது ரொம்பவும் பெருசு. உள்ளத்தில் தௌஹீதை ஸ்திரப்படுத்திடும். நீ உன்னுடைய அனைத்துமே அல்லாஹ்வால் தான் வந்தது, நீ அல்லாஹ்வால் தான் படைக்கப்பட்டாய், அல்லாஹ் தான் உனக்கு எல்லாமும் என்ற அந்த ஒரு ஓரிரை கொள்கையை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தி வாய்ந்தது சூரா இஹ்லாஸ். அல்லாஹ் கேட்ட சூறாக்கள் அனைத்தின் பலாபலன்களை நம் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நசீபாக்குவானாக. இது விஷயத்தில் நாம் தவறு செய்திருந்தால் கேட்பதில் அல்லாஹ் அதை மன்னிப்பானாக.